ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் ஹெல்த்தியான தேங்காய் பால் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு பச்சரிசி, 1/4 கப் வரகரிசி, 1/4 கப் சாமை அரிசி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது தண்ணி ஊற்றி நம்ம இதை அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசியில் நம்ம கஞ்சி செய்யும்போது நமக்கு நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. இதில் 4 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா வெட்டி வச்ச இஞ்சியை வந்து சேர்த்துங்க. நல்லா பொடி பொடியாக வெட்டிடுங்க. இது கூடவே பச்சை மிளகா, உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வெயிட் வச்சு 3லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அரிசி நல்லா ஈவனாக வெந்திருக்கும். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து கஞ்சி காய்ச்சணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரிசி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா ஒரு தடவை ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து கஞ்சி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பெருசாக ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சிட்டு தலைப்பால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி 2-3 பால் எடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த தேங்காய் பாலை ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துடுங்க. கடைசியாக எடுத்த பாலை இதில் ஊற்றி நல்லா வந்து அரிசியை வந்து நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு கிளறினதுக்கப்புறமா அடுத்து 3வது பால் 2வது பால் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தலைப்பாலை மட்டும் வச்சுட்டு நீங்கள் மித்த பால் எல்லாத்தையும் சேர்த்துணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. உங்களுக்கு தேங்காய் பால் பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து கன்சிஸ்டன்சியில் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதுக்கடுத்து நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போது நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி கொதிக்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் தலைப்பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போயுமே தலைப்பால் சேர்க்கும் போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. இந்த தலைப்பால் வந்து கஞ்சியில் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கமகமான உங்களுக்கு கஞ்சி வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரப்புளி துவையல் தான். இது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அந்த காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி எடுத்து நல்லா சுட்டு எடுத்துக்குங்க. இந்த துவையலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சுட்டு செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து 1 கப் அளவு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து இந்த இதோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு மறுபடியும் பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு துவையல் ரெடியாகி வந்துடும். கண்டிப்பாக இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய விரும்பி உண்ணலாம் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.